சங்கீதா அவங்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேல போடப்பட்டிருந்த அந்த விவாகரத்து மனுவை வாபஸ் வாங்கினதுக்கு பிறகு டிவிகே தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்காங்களோ அதை விட 10 மடங்கு அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க செம ஹாப்பியா இருக்காங்களாம். குறிப்பா முதலமைச்சர் விஜய் அவரோட அப்பா சந்திரசேகர், அவங்க அம்மா ஷோபா, இவங்க எல்லாருமே பர்சனலா விஜய் அப்புறம் சங்கீதாவுக்கு கால் பண்ணி அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வரப்போற ஆகஸ்ட் 25ஆம் தேதி விஜய் அப்புறம் சங்கீதாவோட வெட்டிங் ஆனிவர்சரி வருது. அன்னையிலிருந்து தான் அவங்களுடைய வாழ்க்கையை புதுசாக மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு நியூஸ் சோஷியல் மீடியா முழுக்க சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், விஜய் ஃபேன்ஸ், அப்புறம் டிவிக்கு தொண்டர்கள் இவங்களே இந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கும்போது விஜயோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய விஜயோட மகள், அப்புறம் விஜயோட பையன் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஹாப்பியா இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாது. கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி விஜயோட மகன் ஜேசன் சஞ்சய் ஒரு பிரபலமான சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல அவங்க அப்பாவை பத்தி பல விஷயங்களை புகழ்ந்து பேசியிருந்தாரு. அவங்க அம்மா சங்கீதாவோட மனசை மாத்துறதுக்கு அது கூட ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் ரசிகர்களோட ஒரு கருத்தாக இருந்து வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல விஜயோட மகள் திவ்யா சாஷா இருக்காங்கல்ல, அவங்க இப்ப லண்டன்ல தன் அம்மா கூட தான் வசிச்சு வந்துட்டு இருக்காங்க. இப்ப தன்னோட அம்மா அப்பா மேல வச்சிருந்த அந்த குற்றச்சாட்டுகளையும் குறிப்பா அந்த விவாகரத்து மனையும் வாபஸ் வாங்கினதுக்கு பிறகு ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்களாம். அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இனிமே நம்ம லைஃப்ல நம்ம 4 பேரை தவிர வேற யாருமே இன்வால்வ் ஆகக்கூடாது, எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் நம்ம 4 பேருமே டிஸ்கஸ் பண்ணி எல்லாருக்கும் ஓகே, எல்லாருக்கும் அதில் சமாதானம் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுக்கணும். நல்லது கெட்டது ஒரு விஷயங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம், இது மாதிரி எந்த ஒரு டிசிஷன் நம்ம லைஃப்பில் எடுத்தாலும் அது நம்ம 4 பேர் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கணும், வேற யாரும் அதில் தலையிடக்கூடாது, அது தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி தான் தன்னோட அப்பா கிட்ட ஒரு சில விஷயங்களை ரெக்வஸ்டாக முன் வச்சிருக்காங்களாம். இன்னொரு பக்கம் சங்கீதா அவங்க லண்டன்ல இருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ், வீடியோ ஹியரிங் மூலயமா தான் நேற்று செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் அவங்க ஆஜராகியிருக்காங்க. அப்போ கரெக்டாக கோர்ட்டோட டைம் முடியக்கூடிய நேரத்தில் தான் தான் போட்டிருக்கக்கூடிய 3 மனுவையும் அவங்க வாபஸ் வாங்குறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு முடிவு அவங்க எடுத்ததுக்கு அப்புறமா சங்கீதாவும் அவங்க மகள் திவ்யா சாஷாவும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பர்சனலா வீடியோ கால் மூலயமா பல விஷயங்களை பேசினதாகவும் தான் திவ்யா சாஷா அவங்க தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. மகன் சஞ்சய் தான் அப்பாவை பத்தி எல்லா விஷயங்களையும் புகழ்ந்து பேசினாரு. ஹாலிவுட் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அங்க யாரை ஹீரோவா போடுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கண்டிப்பா என்னோட மைண்டுக்கு வர்றது அப்பா தான் என்னோட இன்ஸ்பிரேஷன், நான் சினிமாவுக்கு வரதுக்கு ரீசனே அவரு தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு. ஆனா மகள் திவ்யா சாஷா பேஸ்கெட் பால்ல ரொம்ப ஆர்வம் இருக்கக்கூடியவங்க, அவங்க ஒரு அத்லெட்டிக்ஸ். அப்படி இருக்கும்போது ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் இருந்தாலும் தான் அப்பாவை ரசிக்கக்கூடியவங்க, தான் அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சோகம் அவங்கள்ட்ட ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப விவாகரத்து மனுலாம் வாபஸ் வாங்கிட்டு தான் அம்மாவும் அப்பாவும் சேர போறாங்க அப்படிங்கிறலாம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. குறிப்பா இவங்க 4 பேரோட விஷயத்துல தேர்ட் பர்சன், 3வது நபர் யாரும் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுலையும் அவங்க அப்பா கிட்ட அவங்க ரெக்வஸ்டாக முன் வச்சிருக்காங்களாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.